வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை முன் அறிவிப்பை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினமும் காலை 6 மணிக்கு நமது சேனலில் வெளிவருகின்ற வானிலை தகவலை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. உங்க நண்பர்களுக்கும் நமது சேனலை அறிமுகப்படுத்திடுங்க. இன்றைய வானிலை முன் அறிவிப்பையும் அடுத்தடுத்த நாட்களின் தகவல்களையும் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய தினம் திங்கட்கிழமை 9ஆம் தேதி பிப்ரவரி மாதம் காலை 6 மணி அளவில் தமிழகம் இலங்கையில பரவலாக ஒரு வறண்ட வானிலை இருக்கும். காலை வேளைகளில் குளிர் அதிகரித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். கடந்த 24 மணி நேரத்துல தமிழகத்தின் அநேக மாவட்டங்கள்ல குளிர் சற்று அதிகரித்திருந்ததை பார்த்தோம். இன்று தொடர்ந்து மழை வாய்ப்புகள் இருக்க போகின்றதா, எப்பொழுது மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும், வெப்பநிலை எப்படி இருக்கும், காற்றின் வேகம் எப்படி இருக்கும், தொடர்ந்து நாம் பார்க்கவிருக்கின்றோம். இன்றைய தினம் பிற்பகல் வேளைகளில் இலங்கையினுடைய மேற்கு வடமேற்கு மாகாணங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கும்போது இன்றைய தினம் பரவலாக வறண்ட வானிலை நிலவும். தமிழகத்தை பொறுத்தவரையில மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா ஒட்டிய பகுதிகளில், தென் மாவட்டங்கள்ல ஒரு சில பகுதிகள் லேசான மழை எதிர்பார்க்கலாம். இன்று மழை வாய்ப்பை பொறுத்தவரையில லேசான மழை மட்டும் தமிழகம் இலங்கை ஒரு சில இடங்கள் இருக்கும். தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களின் வானிலை தகவலை பார்க்கலாம். தொடர்ந்து இன்றைய தினத்தின் வெப்பநிலையை பொறுத்தவரையில பரவலாக வெப்பநிலை தமிழகம் இலங்கையில் அதிகரித்து காணப்படும். தமிழகத்தை பொறுத்தவரையில 30 முதல் 34 டிகிரியும், இலங்கையை பொறுத்தவரையில 30 முதல் 33 டிகிரி வரையிலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. காற்றின் வேகம் பெரிய அளவில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. மீனவர்களுக்கான எச்சரிப்பு எதுவும் இல்லை. நீங்கள் உங்கள் பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரையில பகல் காலை முதலே வெப்பம் சற்று அதிகரிக்கும். அதிகாலை வேளைகளில் குளிர் வாட்டி வதைக்கும். மழைக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே இருக்கின்றது. செயற்கைக்கோள் வரைபடத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது வங்கக்கடல்ல கடல் பரப்பின் மீது ஒரு மழைக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றது. இதன் காரணமாக அடுத்த நாட்கள்ல தமிழகம் இலங்கையில மழை இருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது நண்பர்களே. புதன்கிழமை காலை முதல் மழை வாய்ப்பு இலங்கையில சற்று தென்படுகின்றதை பார்க்கின்றோம். இலங்கையின் கிழக்கு மாகாணம், தென் மாகாண பகுதிகள், மத்திய மாகாணம், ஊவா மாகாணம், மேற்கு வடமேற்கு மாகாணங்கள் பரவலாக புதன்கிழமை 11ஆம் தேதி மழை எதிர்பார்க்கலாம். இந்த மழையினுடைய வாய்ப்புகள் தொடர்ந்து புதன்கிழமை இரவு வேளைகளிலுமே தென் மாகாண பகுதிகள், கிழக்கு மாகாண பகுதிகள் லேசான முதல் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம். 12ஆம் தேதி வியாழக்கிழமை மழைக்கான வாய்ப்புகள் இலங்கையின் கிழக்கு மாகாணம், தென் மாகாணத்தின் பகுதிகள், மத்திய மாகாணம் என அநேக இடங்களில் இருக்கும். பிற்பகல் வேளைகளில் இலங்கை முழுவதற்கும் மழை எதிர்பார்க்கலாம். இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாணங்கள் குறிப்பாக கனமழை எதிர்பார்க்கலாம். கடந்த ஒரு வார காலமாக இந்த வெதர்மேன் நோவா சேனல்ல நாம் தகவல்களை பகிர்ந்து வருகின்றோம். நாம் நோவா அகாடமி என்ற சேனலை கடந்த 2 ஆண்டுகளாக நாம் உங்களுக்காக தகவல்களை ஒளிபரப்பி வந்தோம். ஒரு சில காரணங்களால சேனல் தடைபட்டு இருக்கின்றது என்று ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதற்கு இந்த சேவை தடைபடாமல் இருக்க தொடர்ந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இந்த சேனலை நான் தொடங்கி இருக்கின்றேன் என்றும் நான் சொல்லியிருந்தேன். நிறைய நண்பர்கள் நீங்கள் யூடியூப்ல நோவா அகாடமி என்று சர்ச் செய்து இந்த வெதர்மேன் நோவா சேனல் நீங்கள் கண்டுபிடித்து நீங்கள் பார்க்க வந்திருக்கின்றீங்க. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இது உண்மையிலேயே மிகவும் பெரிய விஷயமாக இருக்கின்றது. ஒரு சேனல் ஒரு அடையாளமே இல்லாமல் இருந்து இப்பொழுது அதை தொடர்ந்து இன்னொரு சேனல் நாம் தொடங்கி அதை நீங்கள் கண்டுபிடித்து வந்திருக்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய ஆர்வமும் என் மீது நீங்கள் வைத்த ஒரு அன்பும் நிச்சயமாக புரிகின்றது நண்பர்களே. தொடர்ந்து நீங்கள் பார்த்து நமது சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய சேனல் நீங்கள் அறிமுகப்படுத்திட்டு தொடர்ந்து நீங்கள் பார்க்க சொல்லுங்க. 0 நாம் தொடங்கி 2 ஆண்டு காலமாக பயணித்து 40,000க்கும் மேலான நண்பர்களை நாம் சம்பாதித்து உங்களுடைய அன்பை நான் சம்பாதித்தேன். இப்பொழுது மீண்டும் 0 நாம் தொடங்கி இருக்கின்றோம். ஒருவேளை பழைய நோவா அகாடமி சேனல் மீண்டுமாக நமக்கு கையிலே கிடைத்தால்
நமக்கு செயல்பாட்டுக்கு வந்தால் அதையும் தொடர்ந்து நாம் செயல்படுத்துவோம். இதிலுமே நம்ம தொடர்ந்து உங்களுக்காக தகவலை கொடுப்பேன். ஒருவேளை நோவா அகாடமி சேனல் நம்மளுக்கு கையில் கிடைக்காவிட்டால், செயல்படாவிட்டால் இந்த வெதர்மேன் நோவா சேனல் தொடர்ந்து உங்களுக்காக இயங்கும். இன்னும் சிறப்பாக உங்களுக்காக தகவலை கொடுப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையில தொடர்ந்து உங்களுக்காக நான் பயணிக்கின்றேன் நண்பர்களே. தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. நிச்சயம் உங்களுடைய சந்தேகங்கள், கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ் நீங்கள் கேளுங்க, அல்லது வாட்ஸ்அப் எண் தொடர்ந்து உங்களுக்காக தகவலை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயம் அடுத்தடுத்த நாள் வானிலை தகவல் மூலமாக மழை செய்திகள், காற்று, வெப்பநிலை போன்ற ஒவ்வொரு தகவல் மூலமாக உங்களை சந்திக்கின்றேன். விடை பெறுகின்றேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.